ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் பழைய மிக்சியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அழுக்கான மிக்சியாக இருந்தாலும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் மிக்சியுமே புதுசு போல் பளிச்சுன்னு ஆகிடுங்க. கடைசி டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. நமக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்தளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக சுடு பண்ண தண்ணியை புளி உரைக்க யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பருப்பு வேக வச்சுங்க. பருப்பு வேக வச்ச தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் கை வச்சு நல்லா நம்ம புளிஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் புளியும் போது நமக்கு புளி ஃபுல்லாகவும் நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி சக்கை மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த டிப்பு எதுக்காகன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சாம்பாருக்கோ இல்லை புளி குச்சிக்கோ ரசத்துக்கோ நம்ம புளி உரைக்கும் மாதிரிட்டா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சட்டு நம்ம புளி கரைச்சிடலாம். அதே போல் புளியுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது. வேலையுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக முடியுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம காலை டைமில் அதிக பால் வாங்கி வச்சு நல்லா காய வச்சு கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது மறுபடியும் நம்ம சாயந்தரம் எடுத்து பால் காய்க்கும்போது அந்த பால் நமக்கு சம்டைம்ஸ் கெட்டு போயிடுங்க. அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்க பால் காலை டைமில் நல்லா காய வச்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் சர்க்கரை சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி எடுத்துக்கலாங்க. மூடி எடுத்து நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஓப்பனில் விட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பால் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இதை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நைட்டு நீங்கள் பால் எடுத்து காய வச்சாலுமே பால் நமக்கு கெட்டு போகாது. பால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாங்க. அகல் விளக்கில் ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு கற்பூரம் எடுத்து பவுட்ரு பண்ணி நம்ம விளக்கில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய விளக்கெண்ணெய் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் ஊற்றிக்கலாங்க. கை வச்சு நல்லா ஒரு டைம் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க கற்பூரம், மஞ்சள், எண்ணெய் எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம திரி எடுத்துக்கலாங்க. ஒரு திரி எடுத்து அந்த எண்ணெயில் நல்லா நம்ம நனைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம திரியை இது போல் வெளி பக்கமாக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இது கூடவே ஒரு 2 ட்ராப் அழுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் விளக்கி ஏற்றி வச்சுக்கலாங்க. இந்த டிப்ஸ் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சாயந்தர நேரத்தில் கொசுவெல்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி கொசு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சா போதுங்க. இந்த வாசனைக்கு நம்ம வீட்டில் ஒரு கொசு நமக்கு வரவே செய்யாது. அந்த அளவுக்கு வாசனை நமக்கு நல்லாயிருக்கும். இந்த வாசனை நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கொசுக்கு ஒத்துக்கவே செய்யாது. அதனால உங்கள் வீட்டில் கொசு வரவே செய்யாது. கண்டிப்பாக இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம புளியோதரை சாப்பாடு செய்ய போகிறோன்னா மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். புளியோதரை பேக்கெட் வாங்கி நம்ம அப்படியே செஞ்சாலே 1-2 பேர் மட்டும்தாங்க சாப்பிட முடியும். ஆனால் இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 5 பேர் தாராளமாக சாப்பிட முடியுங்க. நம்ம வீட்டில் நம்ம புளி சாதத்துக்கு புளி கொச்சி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புளியோதரை பவுடர் ஒரு பேக்கெட் மட்டும் நீங்கள் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நம்ம கலக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாதம் சேர்த்துக்கலாங்க. 5 பேர் சாப்பிட்றளவுக்கு நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாங்க. சாப்பாடு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு செஞ்சு பாருங்கள். ஒரு பேக்கெட் வச்சு நீங்கள் 5 பேர் தாராளமாக சாப்பிட முடியும். இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட்டில் வாங்கி நீங்கள் செய்யணும்னு அவசியமும் கிடையாதுங்க. டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்ஸையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கேஸ் மேலே யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டாண்டு பாருங்கள். நம்ம அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே வச்சு யூஸ் பண்ணுவோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்டாண்டு நம்மளை துரு பிடிச்ச மாதிரி வந்துடுங்க. அந்த மாதிரி நமக்கு வந்தாலே ஸ்டாண்டு நமக்கு சீக்கிரமாக வீணாகிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டை நல்லா வாஷ் பண்ணி ஒரு துணி வச்சு நல்லா நம்ம துடைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேஸ்லின் எடுத்துக்கலாங்க. வேஸ்லின் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டு ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் நம்ம வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் வேஸ்லின் அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு பார்க்கவே நமக்கு நல்லா பளிச்சு நமக்கு பிரைட்டாக இருக்குங்க. அந்த துரு பிடிச்ச கரை எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த ஸ்டாண்டுமே நம்ம வேஸ்லின் அப்ளை பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நீங்களே பாருங்கள், 2 ஸ்டாண்ட்
ஸ்டாண்டுமே பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எப்போதும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு இதுக்கப்புறம் நமக்கு ஸ்டாண்டு மேலே துருப்பிடிக்க செய்யாது. ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டாண்டை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. எப்போல்லாம் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லையுமே குக்கர்லாம் வச்சுருப்போம் இல்லையா? குக்கர்லாம் வச்சு நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த குக்கர் மூடி நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கேஸ்கட் எடுத்து நம்ம தண்ணியில் நனைச்சி அப்படியே நம்ம மாட்டி வச்சுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த குக்கர் மூடி ஓப்பன் பண்ண கையோடவே நம்ம கேஸ்கட் எடுத்துக்கலாங்க. ஒரு தட்டில் நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கேஸ்கட் நம்ம தண்ணியில் போட்டு விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் நம்ம அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம மறுபடி கேஸ்கட்டை தண்ணியில் நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ்கட்டை கொண்டு போய் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அந்த கேஸ்கட் லூஸாக இருந்தாலுமே நமக்கு ஃப்ரீசரில் வைக்கும்போது அந்த கேஸ்கட் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், டைட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த குக்கர் மூடிவிட்டு நமக்கு அந்த தண்ணி அதுக்கப்புறம் ஆவியில் நமக்கு சைடில் வரும் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. குக்கர் கேஸ்கட்டுமே நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். அடிக்கடிக்கு நீங்கள் வேறு கேஸ்கெட்டு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் பழைய மிக்சியாக இருந்தாலும் சரி, புது மிக்சியாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். பளிச்சுன்னு புதுசு போல் ஆகிடுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சி சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் போல் பல் துலக்கக்கூடிய பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம், எந்த பிராண்ட் இருந்தாலுமே. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ஓரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு டிஷ்ஷு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சின்னதாக ஒரு துணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் டிஷ்ஷுவை சின்னதாக மடித்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் தொட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி மேலே ஃபஸ்ட்டு ஓரங்களில் எல்லா பக்கமும் ஒரு டைம் நல்லா தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள், மிக்ஸி ஓரங்களில் எல்லா பக்கமும் ஒரு டைம் நல்லா நான் தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸி நடுப்போது நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். மறுபடி டிஷ்ஷு உள்ளுக்குள்ளே வச்சு நல்லா ஒரு விரல் மட்டும் வச்சு நீங்கள் லைட்டாக நீங்கள் சுற்றி விட்டாலே போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் சுற்றினாலே அந்த அழுக்கெல்லாம் நமக்கு வந்துடுங்க. ஒரு வேளை விரல் உள்ளுக்குள்ளே நீங்கள் போகலைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் நமக்கு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், சொல்யூஷன் ஃபுல்லாகவே நமக்கு காலி ஆகிடுச்சு. அந்த கப்பை நான் சைடில் வச்சுக்கிட்டுங்க, ஒரு துணி எடுத்து நல்லா நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அந்த மிக்ஸி ஃபுல்லாகவும் எல்லா பக்கம் தொடச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸி மேலே ஓட்டமாக இருக்கு இல்லையா, அந்த ஓட்டமே நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் ஈர துணி வச்சு உள்ளுக்குள்ளே வெளிப்பக்கம் எல்லா பக்கமும் நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மிக்ஸி நடுப்பகுதி க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் மிக்ஸி சைடில் ஒரு சந்து இருக்கு இல்லையா, அதை உள்ளுக்குள்ளே பாருங்கள், இந்த துணி உள்ளுக்குள்ளே வச்சு வெளிப்பக்கம் இழுத்திங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் அழகாக நம்ம தொடச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத் வச்சு மறுபடி ஒரு டைம் மிக்ஸி ஃபுல்லாகவும் எல்லா பக்கம் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸி நம்ம துடைக்கும் போது அந்த மிக்ஸி மேலே பாருங்கள் சின்ன கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கேப்பை நீங்கள் துணி வச்சு நல்லா துடைச்சிக்கணுங்க. அந்த கேப்பை நமக்கு அழுக்கும் சேரக்கூடாது. அதே போல் தண்ணியும் உள்ளுக்குள் நமக்கு இறங்கக்கூடாது. அந்த ஹோல்ஸ் நமக்கு தண்ணி இறங்காமல் அழுக்கு இல்லாமல் இருந்தாலே அந்த மிக்ஸி நமக்கு ரிப்பேர் ஆகாமல் இருக்குங்க. ஒவ்வொரு மிக்ஸியில் ஒவ்வொரு மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. அதே போல் மிக்ஸியுமே எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா மிக்ஸி எப்போவுமே நமக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். மிக்ஸி நமக்கு ரிப்பேருமே ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.